அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று லைலத்துல் கத்ருடைய இரவுல இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் பிறை பார்த்தீங்கன்னா 21, 23, 25, 27, 29. செய்ய வேண்டிய 8 அமல் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ருடைய தொழுகை 2 ரக்காத் நஃபில் நமாஸு. ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் வந்து சூரா ஃபாத்திஹா, செகண்ட் ரக்காத்தில் வந்து லைலத்துல் கத்ர் சூரா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சலவாத்து. எந்த சலவாத்து வேணுன்னா 11 தடவை ஓதிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ்திஃபார் 100 தடவை. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை தடவைனாலும் நீங்கள் ஓதிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சூரா இக்லாஸ். குரான் படிக்க முடியாதவங்க சூரா இக்லாஸை வந்து 3 தடவை நீங்கள் படிச்சிங்கனாலே குரான் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா யூனுஸ் நபி வந்து மீனோட வயிற்றில் இருக்கும்போது இந்த துவா தான் கேட்டிருப்பாரு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். இதை வந்து 11 தடவை படிங்க. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா அஸ்மாவுல் உஸ்னா. இது வந்து 99 திருநாமங்கள். இது ஒரு வாட்டி படித்தாலே போதும். எயித் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துவா தான். நீங்கள் என்னெல்லாம் துவா கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு, மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு, அந்த துவா எல்லாமே கண்டிப்பாக அல்லாஹ் கிட்ட கேளுங்க. கேட்டால் அதுக்கான பலன் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும். ஸோ இந்த நாட்களில் அதிகமாக துவா கேளுங்க, நமாஸ் படிங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களை தேடி வரும்.